கர்த்தர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார். ஷாலோம். நான் பாஸ்டர் ஜான்சன். வாழ்வை மாற்றும் வாக்குத்தத்தங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சில நேரங்களில் என்னுடைய விருப்பத்தை யாருமே நிறைவேற்ற மாட்டேன்றாங்கன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படுறீங்க. சில பிள்ளைங்க எங்கள் டேடி கிட்ட நான் ஃபோன் கேட்குறேன், ஆனால் காசு இல்லைன்னு சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. சில சகோதரிகள் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் சில பொருட்கள் கேட்குறேன், ஆனால் பணம் இல்லைன்னு சொல்லிடுறாருன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை தருகிறார். சங்கீதம் 37:4 நம்ம பார்க்குறோம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அதாவது இந்த உலகத்துல மனுஷனால நிறைவேற்ற முடியாத நம்முடைய மன விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஆண்டவர் இயேசு நமக்காக நிறைவேற்றி தருவார். பல நேரங்கள்ல பல ஆசைகள் நிறைவேறாமலே உங்க வாழ்க்கையில பல கனவுகள் நிறைவேறாமலே போயிடுது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இயேசு சொல்றாரு, உன் மன விருப்பங்கள், உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய நியாயமான கனவுகளை நான் நிச்சயமா நிறைவேற பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அதே நேரத்துல ஆண்டவர் நம்ம கொடுக்குற அந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும்னா நாம ஒரு விஷயத்தை செய்யணும். அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அதே வசனத்துல சங்கீதம் 37:4 நம்ம பார்க்கிறோம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்போ நாம கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளை உண்டாக்கின தெய்வம், நம்மளை படைத்த ஆண்டவர். இன்னொரு வகையில சொல்ல போனா நம்மளை ஜெனிப்பித்த நம்முடைய அப்பாவா இருக்கிறார். ஆகவே நம்முடைய அப்பாவிடத்துல நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கணும். இன்னொரு வகையில சொல்ல போனா அவரிடத்துல நாம நல்ல ஒரு ஐக்கியத்தோடு இருக்கணும். பல நேரத்துல எனக்கு பணம் இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், எனக்கு நிறைய பொருட்கள் இருந்தா சந்தோஷமா இருப்பேன், என் வாழ்க்கையில நான் நினைக்கிறதெல்லாம் நடந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இயேசு சொல்றாரு, கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியாயிரு. அப்போ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, காட்ஸ் வேர்ட் அப்படின்ற ஆங்கில வேதத்துல பி ஹாப்பி வித் தி லார்ட். அதாவது அப்பா கூட எப்பவும் சந்தோஷமா இரு. எப்படி ஒரு பிள்ளை அப்பா கிட்ட சந்தோஷமா பேசி சிரிச்சு விளையாடுதோ, அதே போல ஆண்டவரோடு கூட எப்பொழுதும் சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லுது. இன்னொரு மொழிபெயர்ப்பு கண்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷன்ல பார்க்குறோம், டூ வாட் த லார்ட் வாண்ட்ஸ். அதாவது ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை நீ செய்யும் பொழுது அப்பொழுது நீ அவருக்குள் சந்தோஷமா இருப்ப, அப்பொழுது அவர் உன் வேண்டுதல்களை நிறைவேற பண்ணுவார். இன்னொரு மொழிபெயர்ப்புல என்ஜாய் சர்விங் த லார்ட். அதாவது ஆண்டவருக்கு சேவை செய்யறதுல, அவருக்கு ஊழியம் பண்றதுல நீ சந்தோஷமா இருந்தீன்னா உன்னுடைய வேண்டுதல்களை அவர் நிறைவேற பண்ணுவார். ஆகவே இந்த நாள் வாக்குத்தத்தத்தின்படி உங்க மனசுல என்ன வேண்டுதல் இருந்தாலும், உங்க வாழ்க்கையில என்ன கனவுகள் இருந்தாலும், என்ன விருப்பங்கள் இருந்தாலும் அதை ஆண்டவர் இயேசு நிச்சயமாக நிறைவேற பண்ணுவார். Thank you and God bless you.